வணக்கம் நண்பர்களே. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கலை மேலாண்மை ஷார்ட்ஸில் இது உங்களுக்கு நான் பச்சை பசே நெல் வயலாக காட்டியிருப்பேன். ஆனால் ஏன் இப்போ இப்படி வறண்டு கிடக்குதுன்னு பார்க்குறீங்களா? கள்ளக்கொல்லி அடித்தனால பில்லெல்லாம் காஞ்சி கிடக்குது. இப்போ இங்கே இன்னும் நெட்டி சொட்டு நீரும் போட்டு அதில் தண்ணியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இது தோப்பாக போகுது. நான் சொட்டு நீர் காட்டினேன். ஆனால் அது சொட்டு நீருக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னா இந்த பெரிய கிணத்துலேருந்து தான் தண்ணி வருது. இந்த கிணறு பேர் ரிங் கிணறு. ரிங் கிணறு இது என்னன்னா மண் சரியாமல் இருக்கிறதுக்கு மோல்டு போடுவாங்க. இது அப்படியே மோல்டு போட்டு 12 மோல்டு போட்டிருக்காங்க. ஒரு மோல்டு ரெண்டு அடி. ஸோ மொத்தமாக சேர்த்து 24 அடி கிணறு இது. நாங்கள் ஈபி இருக்கோம், ஆனால் அது இன்னும் வராதனால நாங்கள் சோலார் போட்டிருக்கோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல தண்ணி ஃபோர்ஸாக வருது. பாய்ஞ்சது போக மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் கிணத்துக்குள்ளே விடுற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். நல்ல ஃபோர்ஸாக வருது. இங்கே பாருங்கள், இந்த தென்னங்கன்று டிஜே ராகம் மதுரையிலிருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நெட்டி ஒரு வாரம் தான் ஆகுது. ரொம்ப இளங்கன்னா இருக்கிறதுனால காஞ்சிடக்கூடாதுன்னு நாங்கள் இந்த ஓலையை நெட்டியிருக்கோம். காட்டு பண்ணி தென்னங்கன்று பறித்து தின்னாமல் இருக்க இந்த மாதிரி நாங்கள் சாலை கட்டியிருக்கோம். காட்டு பண்ணியும் மயிலும் தான் விவசாயிகளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். இந்த மாதிரி கலராக சேலை கட்டுறதுனால அது பயந்துக்கும்.